இருதயத்தின் நினைவுகளையும் தேவன் வகையறுக்கிறார். துரு ஆலோசனையை பிணைக்கக்கூடிய இருதயத்தையும் தேவன் நியாயத்தில் நிறுத்துவார். யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவஜனமே, எந்த ஒரு பாவமே எடுத்துன்னு யாரும் செஞ்சிடறதில்ல. அந்த பாவம் முதல்ல இருதயத்தில் தான் உருவாகும். திருடுறாங்களா, ரொம்ப நாள் அதை பிளான் பண்ணி தான் அதை திருடுவாங்க. கொலை செய்கிறாங்களா, அல்லது எந்த பாவத்தை செய்தாலும் நினச்ச உடனே செய்கிறது அது ஆக்சிடெண்ட். பொதுவாக ஒரு கொலை நடக்குது அல்லது ஏதோ ஒரு பாவம் நடக்குதுன்னா அது நீதிபதிகள் விசாரிக்கும் போது திட்டமிட்டு செய்கிறதுக்கு அதிகபட்ச தண்டனை, யதார்த்தமாக அந்த நிகழ்வில் ஒரு கோபத்தில் செய்கிறதுக்கு குறைந்த தண்டனை. அதே போல் ஒரு மனுஷன் யோசித்து அவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னா தேவன் அந்த நினைவுகளையும் அருவருக்கிறார். நம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும் படுத்திருக்கும் பொழுதும் வீட்டில் ஓய்வான நேரங்களையும் நம்ம நினைக்கிற யோசனைகள் தேவன் அதை அறிகிறதா இருக்கிறபடினால நம்மளுடைய நினைவுகளும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். இந்த இருதயத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு புஸ்தகம் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இம்மையில் மாத்திரமல்ல, நம்ம பரலோகத்தில் போய் தேவனை தரிசிக்கணும்னா நம்ம இருதயம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும்.